ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ கன்னியா சேவா சபா அம்மாப்பேட்டை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கலர்ஃபுல்லான யம்மியான வெஜிடபிள் தோசை. பார்த்திங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெலிஷியஸாக இருக்குது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, 1/4 கிலோ வெங்காயம், 2 பச்சை மிளகா, 6 பல்லு பூண்டு, 1/4 இன்ச் இஞ்சி, 1/4 கிலோ முட்டைக்கோஸ், 1/4 கிலோ பீன்ஸ், 1/4 கிலோ கேரட், 100 கிராம் பீட்ரூட், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டும் சேர்ந்தது, வேர்க்கடலை கொரன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வானிலையில் வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3 இதையும் போட்டு அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, கேரட், பீன்ஸ், பீட்ரூட், முட்டைக்கோஸ், கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி ஒரு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தோசையை ரோஸ்ட்டாக போட்டுட்டு இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இந்த வேர்க்கடலை பொடியை அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நிதானமாக திருப்பணும். ஏன்னா தோசை ரோஸ்ட்டாக இருக்குது, மேலே இருக்க காய்கறி எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் தோசை ஹெவியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொறுமொறுன்னு வெஜிடபிள் ரோஸ்ட் ரெடி. நீங்கள் ஊத்தப்பம் மாதிரியும் போட்டுக்கலாம், ரோஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு போடும்போது கொஞ்சம் காய் கம்மியாக போட்டு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.